மெசேஞ்சர் ஆப்ல மெசேஜோட நோட்டிஃபிகேஷனை எப்படி வந்து மியூட் பண்றது அப்படிங்கறதான் டீடைல்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிட்டீங்க. வீடியோக்குள்ள போகலாம். மெசேஞ்சர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்கள் யாரோட மெசேஜை வந்து மியூட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணதுமே மியூட் ஆப்ஷன் இருக்கும். மியூட் கிளிக் பண்ணதுமே மியூட் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன், மியூட் கால் நோட்டிஃபிகேஷன், மியூட் மெசேஜ் அண்ட் கால் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் மெசேஜஸ் மட்டும் மியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கொடுத்துடலாம். கால் மட்டும் பண்ணால் கால் கொடுக்கலாம். இதே வந்து கால் மெசேஜ் எல்லாமே நீங்கள் பண்ணால் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே ஓகே இருக்கும், ஓகே வந்து கொடுத்துடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் 15 மினிட்ஸு, அதுக்கப்புறம் 1 ஹவர், 8 ஹவர், 24 ஹவர்ஸ் அன்டில் ஐ சேஞ்ச் இட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டைமுக்கு தகுந்த மாதிரி அந்த மியூட் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அன்மியூட் வந்து ஆகும். அன்டில் ஐ சேஞ்ச் இட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்களாக சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து அன்மியூட் வந்து ஆகாது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு கீழே வந்து ஓகே கொடுத்துடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஓகே கொடுத்துட்டு அந்த சேட்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் வந்து ஷோ ஆகும். மெசேஜஸ் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. மியூட் ஆகிடுக்கு அப்படின்றது மேலே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து மியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து மெசேஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த விதமான ஒரு நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகாது. நீங்களாக டேரெக்டாக மெசேஞ்சர் ஆப்பில் போய்ட்டு இன்பாக்ஸில் போய்ட்டு கிளிக் பண்ணி மெசேஜை ரீட் பண்ணி மெசேஜ் பண்ணால் தான் வந்து உண்டு. மற்றபடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெசேஜ் வந்து ஷோ ஆகாது. அதே மாதிரி கால்ஸையும் நீங்கள் சேர்த்து மியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கால் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகாது. டேரெக்டாக சேட்டில் கால் வந்திருக்குன்னு மட்டும்தான் வந்து தெரியும், நோட்டிஃபை வந்து ஆகாது. நீங்களா அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு திருப்பி பண்ணால் தான் வந்து உண்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெசேஞ்சரில் வந்து மெசேஜஸை அண்ட் கால்ஸ் எல்லாமே நம்ம மியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வேறு என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.